அப்பதான் இவரு ஷாக் ஆவாரு. என்னது அப்படின்னுட்டு. அப்பதான் அந்த பக்கம் இவங்க வந்து அதாவது இந்த டார்க்னஸ் லீடர் அவங்க வந்து இந்த பக்கம் திரும்பி பார்ப்பாங்க. லைக் இந்த காஃபிங் பிரான்ச்சோட லீடர் இருப்பான்ல, அவன் பக்கத்துல இருக்க ஒருத்தனை பார்ப்பாங்க. இவனுக்கு ஒண்ணுமே புரியாது. இவங்க ஏன்டா வந்து இவனை பாக்குறாங்க அப்படின்னுட்டு. அப்பதான் உடனே அவன், நான் வைஸ் லீடர் ஆஃப் த டார்க்னஸ் செக்ட் யோகி சிம்மயோங் என்னோட கிரீட்டிங் வந்து ஆஃபர் பண்றான் செக்ட் லீடருக்கு அப்படின்னுட்டு இவன் வந்து ஒரு வணக்கத்தை போடுவான். அப்பதான் இவரு உடனே ஷாக் ஆயிடுவாரு. என்னது டார்க்னஸ் செக்டா அப்படின்னுட்டு. அப்பதான் உடனே அவன் சொல்லுவான், என்ன மன்னிச்சிருங்க, என்னோட ஐடென்டிட்டியை வந்து என்னால ரிவீல் பண்ண முடியாது. ஏன்னா வந்து இது வந்து டீமன் லார்டோட ஆர்டர். அப்பதான் இவரு, ஓ அப்படியா. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, அவர் வந்து காஃபிங்ல வந்து புது டார்க்னஸ் செக்டோட பிரான்ச்சை வந்து கிரியேட் பண்ணோம் அப்படின்ட்டு சொன்னாரு. அதனால வந்து அவனை நான் முன்னாடி அனுப்பி வச்சேன். அப்பதான் அவரு, ஓஹோ அப்படியா அப்படின்ட்டு எல்லாத்தையுமே வந்து கேட்டுட்டு இருப்பாரு அவரு. அப்பதான் அவங்க கேட்பாங்க, சரிப்பா வைஸ் லீடர் சொல்லு, என்ன கண்டுபிடிச்ச இது வரைக்கும் அப்படின்ட்டு. அப்பதான் வந்து இவன் சொல்லுவான், நான் வந்து நிறைய பேரை வந்து அனுப்பினேன், ஆனா ஒண்ணுமே வேலைக்கு ஆகல. நானே போயிருக்கணும் போல. நான் அனுப்பின பாதிக்கு மேற்பட்ட ஆளுங்க வந்து அவங்க கிட்ட இருந்து எந்த ஒரு ஆன்சருமே இன்னும் வரல. அதுவும் 5 நாள்ல அவங்க அப்படியே காணாம போன மாதிரி இருக்கு. அப்பதான் உடனே இவங்க சொல்லுவாங்க, அப்பனா வந்து இது வந்து முரீம் அலைன்ஸோட ஃபர்ஸ்ட் ஜெனரல் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் யோ விமிரியோ அவன் பண்ற வேலையா இருக்கும் இது. இவ்வளவு நாள் வந்து நம்மளுடைய ஸ்பையை வந்து அவன் விட்டு வச்சிருந்தான், இன்ஃபர்மேஷனை வந்து மேனிபுலேட் பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்ப வந்து இந்த மாதிரி பண்றான்னா அப்ப ஏதோ தப்பா இருக்கு. அப்பதான் வந்து இவங்க நினைச்சு பார்ப்பாங்க, இவன் வந்து சுப்ரீம் சைபர் செக்டரோட ஸ்பை மேலதான் வந்து ரொம்ப கடுப்புல இருக்கான், அவங்கள வந்து போட்டு தள்ளுறத வந்து ஃபுல் ஃபோக்கஸ்ல இருப்பான்ட்டு பார்த்தா இவன் திடீர்னு நம்ம பக்கம் திரும்பிட்டான் அப்படின்ட்டு இவங்க வந்து நினைச்சு பார்ப்பாங்க. அப்பதான் உடனே இவன் சொல்லுவான் இந்த பக்கம் இருந்து, உங்களுக்கு தெரியாதா, இந்த ஆர்த்தடாக்ஸ் முரீம் அலைன்ஸ் வந்து அவங்களோட என்டையர் மிலிட்ரியை வந்து இப்ப கேதர் பண்ணியிருக்காங்க. என்னது, மொத்த மிலிட்ரியை கேதர் பண்ணியிருக்கானுங்க அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் ஷாக் ஆகிடுவாங்க. அப்போ வந்து அவன் எல்லாத்தையுமே வந்து அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிடுவான் இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்ட்டு. அவள் தான் உடனே இவங்க கடுப்பாயிடுவாங்க. அதாவது 5th எல்டரா இருந்து இப்போ 2nd எல்டரா இருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இவங்க வந்து கடுப்பாயிடுவாங்க. அப்போனா அவனுங்க நம்மளுடைய ஸ்பையை கொண்டு இருக்கானுங்க, எவ்வளோ தைரியம் அவனுங்களுக்கு. அப்போ தான் வந்து இவங்க நினச்சி பார்ப்பாங்க, டார்க்னஸ் செக்ட் லீடரு ரொம்ப வருஷமா இந்த ஜாங்குவை ப்ரொடெக்ட் பண்ணுற ஃபோர்ஸ் வந்து நவுறவும் இல்லை, எதுவுமே பண்ணலை. இப்போ வந்து அவனுங்க பண்ணுறானுங்கன்னா அதனால தான் வந்து நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து பிளாக் பண்ணி அந்த கேப்பை யூஸ் பண்ணி எல்லா ஆர்மியுமே வந்து இவனுங்க கேதர் பண்ணியிருக்கானுங்க. ஆனால் எதுக்காக இருக்கும். அப்போதான் அவங்க சொல்லுவாங்க, இதை பார்க்கும்போது ஆர்த்தடாக்ஸ் முரீம் அலைன்ஸ் வந்து இந்த விஷயத்த வாழ்வா சாவா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லேருந்து இவனுங்க அதை அப்ரோச் பண்ணுறானுங்க. அப்போதான் இவர் இந்த பக்கம் காஃபிங் பிரான்ச் லீடர், எதுக்கு நம்மள எதிர்த்து அவனுங்க வந்து இந்த மாதிரி பண்ணுறானுங்க. இல்லை அவனுங்க வந்து காஃபிங் வந்து எதுவும் பண்ண மாட்டானுங்க, ஏன்னா வந்து இது வந்து நேஷனல் ரிலீஜியன், அதனால தான் வந்து அவனுங்க இன்ஃபர்மேஷன் மட்டும் பிளாக் பண்ணி வச்சிருக்கானுங்க இப்போதைக்கு. அப்பதான் அவரு கேட்பாரு அந்த பக்கம் இருந்து, அவங்க என்னதான் வந்து இன்ஃபர்மேஷனை பிளாக் பண்ணாலுமே அவங்களால வந்து இது ரொம்ப நாளைக்கு பண்ண முடியாது அப்படின்ட்டு. அப்பதான் அவங்க சொல்லுவாங்க அங்க இருந்து, ரீசன் வந்து ரொம்ப சிம்பிள், அவனுங்க வந்து இதை ரொம்ப நாளைக்கு வந்து எடுத்துட்டு போக பார்க்கல, குயிக்கா அதோ பண்ணி முடிக்கிறானுங்க. அதனாலதான் வந்து இந்த மாதிரி அப்ரோச் அவனுங்க பண்ணிருக்கானுங்க. இந்த அலைன்ஸ் ஹெட்டோடைய 2 பசங்க, ஒருத்தவன் செத்து போயிட்டான், ஒருத்தவனு கை போயிடுச்சு. இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது அவங்க வந்து கொஞ்சம் சீரியஸா தான் இருக்காங்க போல. இவனுங்க வந்து இவனோட ஃபோர்ஸை வந்து 2 டிவைட் பண்ணிருக்கானுங்க. இதுல கண்டிப்பா வந்து அலைன் செட் அவருடைய பங்கும் கண்டிப்பா இதுல இருக்கும். அப்பதான் உடனே அவரு ஷாக் ஆயிடுவாரு, ஐயோ நான் வேற நார்த்தன் சீக்கு வந்து லெட்டர் அனுப்புனே, அதை ஏதாவது இவனுங்க தெரிஞ்சுக்கிட்டானுங்களா என்னன்னு தெரியல அப்படின்ற மாதிரி இவரு சொல்லுவாரு. அப்பதான் இவங்க சொல்லுவாங்க, அதனாலதான் வந்து நாங்க இங்க இருக்கோம், அதை பத்தி நீ கவலைப்படாத, அவனுங்களுக்கு வந்து நான் நல்ல பாடம் சொல்லித்தரேன். இந்த மாதிரி சின்ன சின்ன சித்து விளையாட்டு அதெல்லாம் வந்து என்கிட்ட பழிக்காது. யாரு இந்த இன்டெலிஜென்ஸ் நெட்வொர்க்ல வந்து யாரு பெரிய ஆளு அப்படின்னுட்டு நான் காட்டுறேன் அவனுக்கு. அப்பதான் இவனுங்க எங்க கேம்பை காட்டுவானுங்க. எப்படி 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 நீங்க வந்த கிரட் லீடர் சியோன். அப்பதான் இந்த பக்கம் ஸ்குவாட் லீடர் மெக்கு, நாம வந்து நம்மளுடைய இன்டெல் எல்லாத்தையுமே வந்து பிளாக் பண்ணியாச்சு, நார்த்தன் சீயை வந்து ரீச்சே பண்ணக்கூடாது அப்படின்னுட்டு ப்ளூ ஹெவன் சொசைட்டியோட ஹெல்ப் மூலயமா. அப்படி இருக்கும்போது எப்படி எப்படி வந்து இவன் இங்க வந்தான். எல்லாருமே வந்து நினைச்சு பார்ப்பாங்க, என்னதான் வந்து இவன் மார்ஷியல் மாஸ்டரா இருந்தாலும் அதுக்கு ஒரு லிமிட் இருக்கு, அவங்களுடைய பிரசன்ஸை வந்து எவ்வளவு நேரத்துக்கு வந்து ஹைட் பண்ண முடியும் அப்படின்னுட்டு, எந்த அளவு வரைக்கும் ஹைட் பண்ண முடியும் அப்படின்னுட்டு. ஆனா சுத்தி இவ்வளவு பேர் இருக்காங்க, எல்லாருமே வந்து கார்ட்ல இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எப்படி ஏதோ ஒரு காத்துல அப்படியே டக்குன்னு உருவான மாதிரி வந்தான் இவன், என்ன மாயமோ என்ன மந்திரம் இது. அப்பதான் இந்த பக்கம் ஹீரோ வந்து நினைச்சு பார்ப்பான், இந்த ஃபீச்சரை நான் ரொம்ப ஆர்வமா இருந்தேன் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னுட்டு. இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. இது வந்து டிரான்ஸ்பரன்சி மோட் நானோல இருந்து லாக்லாம் வந்து அண்டன் ஆன உடனே இதை நான் வந்து கண்டுபிடிச்சேன், இதுவும் வந்து ஒன் ஆஃப் த ஃபீச்சர் அப்படின்னுட்டு. சுத்தி இருக்கிற என்விரான்மெண்ட் மூலயமா வந்து இதை அஃபெக்ட்
அஃபெக்ட் ஆகும். அப்படி இருந்தாலுமே வந்து இதை யூஸ் பண்ற யூசர் வந்து ரொம்ப ஸ்கில்ஃபுல்லா இருந்தா சுத்தி இருக்கிற யாராலையுமே வந்து இதை நோட்டீஸே பண்ண முடியாது. அப்பதான் இந்த பக்கம் இவரு பேட்ரியாக்கு கத்துவார் இங்க இருந்து, டேய் நீ வேணா டிமானிக் கல்ட்டோட லீடரா இருக்கலாம், ஆனா இந்த மாதிரி இங்க வந்து இப்பெல்லாம் பண்றது ரொம்ப ரூடா இருக்கு. அப்பதான் இந்த பக்கம் 2 பேரு பெக்கர் செக்ட் லீடரும் இந்த பக்கம் பேட்ரியாக்கு பெங்கு, டேய் டேய் வாய மூடுறா அப்படின்ற மாதிரி இவங்க வந்து மனசுக்குள்ள நினைப்பாங்க. அப்பதான் நம்ம ஹீரோ, என்னது ரூடா, ஆமா யாரு வந்து இப்ப எங்க ரூடா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவரை யூஸ் பண்ணி அந்த பேட்ரியாக முடி போட வச்சிருவான் ஹீரோ. அப்படியே அமைக்கிடுவான் கிராவிட்டி அட்டாக்கு. அப்படி ஒரு அட்டாக்கை போட்டு தலையோட தரைய வச்சு டமக்குன்னு ஒரு அடி. இந்த பக்கம் இவன் பெங்க பேட்ரியாக்கு உண்ணு அப்படின்ட்டு கத்துவான் அந்த பக்கம். அப்பதான் வந்து அவன் நினைச்சு பார்ப்பான், இவரு வந்து எவல்யூஷனரி எலம் அதுல இருக்காரு. அப்படி இருக்கும்போது எப்படி ஈஸியா வந்து கீழே போயிட்டாரு. ஒருவேளை இவன் வந்து டிராகன் டட்டோட கோரை வந்து அப்டேன் பண்ணதுக்கு அப்புறம் ரொம்ப இன்னமும் பவர்ஃபுல் ஆயிட்டானா? ஏன்னா கோமாளி அவன் ஆல்ரெடி வந்து எப்படி சொல்றது, அங்க இது இருந்தது ப்ரீஸ்டிட்டி, அப்பவே வந்து அவன் பவர்ஃபுல்லா தான் இருந்தான். அப்பவே வந்து அவன் எனக்கு தெரிஞ்சு மிஸ்டிக் நம்ம வந்து ரீச் பண்ணிட்டான்னு நினைக்கிறேன் நம்ம ஹீரோ. எவல்யூஷனரி நமக்கும் மேல அதை தாண்டி இப்ப அவன் லைஃப் அண்ட் டெத் எல்லாமே போயிட்டான்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் இப்ப வந்து அவனுக்கு அந்த எசன்ஸ் ஸ்கோருமே வந்து கிடைச்சிருச்சு. அப்படி இருக்கும்போது நீ என்னடா கோமாளி மாதிரி எவல்யூஷன் நம்ம கூட்டின்னு வந்து, எனக்கு புரியல, எனக்கு எதோட கம்பேர் பண்றான்னு பாருங்க. அவன் ஏதாவது ரைட்டிங்ல வந்து தப்பு பண்ணிட்டானுங்களா இல்ல எனக்கு தெரியல. இது டிரான்ஸ்லேட் பண்ணும்போது ஏதாவது அந்த பவர் லெவல்ல வந்து ஏதோ தப்பா டிரான்ஸ்லேட் பண்ணிட்டானுங்கன்னு நினைக்கிறேன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது. அப்பதான் இந்த பக்கம் பேட்ரியாக்கு உண்ணு, என்னுடைய உடம்புல இருக்க ஒவ்வொரு எலும்பும் அப்படியே நசுங்கிற மாதிரி இருக்கு. என்னடா இது இவ்வளவு பயங்கரமான டென்ஸான ட்ரூ எனர்ஜி. அப்பதான் அங்க இருந்த பெக்கர் செக்ட் லீடர் கல்ட் லீடர் சியோன், தயவு செஞ்சு இதை நிறுத்துங்க. நாம 2 பேரும் அலைஸ், நீங்க வந்து உங்களோட லைனை வந்து நீங்க கிராஸ் பண்றீங்க. ஹீரோவை வந்து ஸ்டாப் பண்ணிடுவான். இவனை வந்து ரிலீஸ் பண்ணிட்டான். அந்த கிராவிட்டி ப்ரெஷர் பாயிண்ட் அதுல இருந்து போனா போ அப்படின்ட்டு ரிலீஸ் பண்ணிட்டான் நம்ம ஹீரோ. அப்பதான் உடனே இந்த பக்கம் இவரு, ரொம்ப நன்றி கர்ல் லீடர் சியோன், அபாடா எபாடே, ஒரு வழியா வந்து இவன் பேச ஒத்துக்கிட்டான் அப்படின்ட்டு இவர் வந்து நினைச்சு பார்ப்பாரு. அப்பதான் ஹீரோ அங்க இருந்து, ஆமாமா நீ சொல்றது கரெக்ட் தான், நாம வந்து அலைஸ், அதனால என்னோட பர்சனல் மேட்ரு அதை ஃபர்ஸ்ட் நான் முடிச்சிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம விஷயத்துக்கு நம்ம வருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் திரும்பி ஸ்குவாட் லீடர் மேக்கப் பார்ப்பான். இவனுக்கு அல்ல விட்டுரும், ஐயோ இவனடா என்ன பாக்குறான் அப்படின்ட்டு. கைஸ் த்ரோட் வந்து கொஞ்சம் சரியில்லை, அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்பதான் எல்லாருமே பர்சனல் மேட்டரா, என்ன சொல்றீங்க, எதை பத்தி பேச போறீங்க? இந்த பக்கம் மெக்கு வந்து ஏதோ சொல்ல வருவான். அதுக்குள்ள வந்து இந்த பக்கம் ஹீரோ, எப்படி என்ன பண்ண போற நீ, இப்ப எப்படி வந்து உன்னுடைய கான்சிக்வன்ஸை வந்து நீ ஃபேஸ் பண்ண போற என்னுடைய பொருளை வந்து ஆட்டையை போட்டதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி வந்து இவனை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருந்த எல்லா வெள்ளை சட்டையும் பறக்க விட்டுருவான். நம்ம ஹீரோ பறக்க விட்டு கிட்ட நடந்து வருவான். அப்பதான் உடனே இவன், என்ன பேசுறீங்க நீங்க, நான் என்னத்தை வந்து திருடினேன், டேய் நீ நினைக்கிறியா எனக்கு தெரியாது அப்படின்னுட்டு. உன்னை கடைசியா பார்க்கும்போது நீ வந்து பீக் அதுலதான் இருந்த, இப்பயே நீ அதுலதான் இருக்க, ஆனா உன் உடம்புக்குள்ள ஓடிட்டு இருக்க லைட்னிங் கியூவை அதை எப்படி வந்து நீ ஹேண்டில் பண்ற, உன் உடம்பு ஃபுல்லா அது ஃப்ளோ ஆகுது. அப்பதான் உடனே இவன், எப்படா வந்து இவன் கண்டுபிடிச்சான், என்னுடைய கோர்ல இருந்த அந்த எனர்ஜியை வந்து என்னுடைய பாடி ஃபுல்லா நான் வந்து பரப்பி வச்சிருந்தேன் ஸ்ப்ரெட் பண்ணி, ரொம்ப கம்மியா இருக்கிற மாதிரி தெரிய வைக்கிறதுக்காக. அலையன்ஸ் லீடர் அவரே வந்து நோட்டீஸ் பண்ணல, எப்படி வந்து இவன் நோட்டீஸ் பண்ணா, இவனால இதை டிடெக்ட் பண்ண முடியுதோ, ஒருவேளை டிராகன் டட்டோட எசன்ஸ் ஸ்கோர் அதை வந்து இவன் கன்சியூம் பண்ணதுனால இவனால இதை கண்டுபிடிக்க முடியுதோ, இதை என்னால இப்ப நான் ரிவர்ஸ் பண்ணாலும் இவனை வந்து என்னால மேட்சே பண்ண முடியாது. இதுல இருந்தே உங்களுக்கு தெரியும், அந்த மவுண்டன்ல அந்த ஏகே வந்தார் பாத்தீங்களா, அவர் வந்தப்போ கூட இவன் சொல்லியிருப்பான், ஐயோ டைம் இல்லையே அப்படின்னுட்டு. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, இவன் வந்து டிராகன் டட்டோட பிளட்டை வந்து எடுத்திருக்கான். ஏன்னா கோர் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை, கண்டிப்பா வந்து பிளட்டோ அதோட மீட்டோ ஏதோ ஒண்ணு இவன் கன்சியூம் பண்ணிருக்கான். அதை கன்சியூம் பண்ணது மூலயமா இவனுடைய இன்டர்னல் பவருமே வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கு. ஆனா வந்து நெக்ஸ்ட் லெவலுக்கு வந்து பிரேக் த்ரூ பண்ணல, ஓகேவா. இன்டர்னல் எனர்ஜி மட்டும் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதை யாராவது பார்த்து நோட்டீஸ் பண்ணி கண்டுபிடிச்சிட்டு போறாங்க அப்படின்ட்டு அந்த இன்டர்னல் எனர்ஜிலாம் வந்து எங்க ஸ்டோர் ஆயிருக்கும், கோர்ல வந்து ஸ்டோர் ஆயிருக்கும். அதை வந்து கோர்லயே வச்சிருக்காம அவன் உடம்பு ஃபுல்லா லைக் ஒரு பிளட்டை வந்து எப்படி சர்க்குலேட் பண்ணுவோம் அந்த மாதிரி ஏதோ ஒரு சீக்ரெட் டெக்னிக்கை யூஸ் பண்ணி உடம்பு ஃபுல்லா வந்து அதை வந்து அவன் இது பண்ணி வச்சிருக்கான், பரப்பி வச்சிருக்கான். இப்ப வந்து அதை அண்டன் பண்றது மூலயமா திருப்பி வந்து எல்லாத்தையும் உடம்பு ஃபுல்லா பரவி இருக்குல்ல,
அது எல்லாத்தையும் திருப்பி கோருக்கு கொண்டு வரணும். அப்பதான் வந்து அதோட பவரை வந்து ஃபுல்லா யூஸ் பண்ண முடியும். அதை தான் வந்து அங்கேயுமே அவன் சொல்லியிருப்பான் போல. ஐயோ டைம் இல்லையே, இப்போ எப்படி வந்து நான் இது பண்றது திருப்பி அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இப்பவுமே அதான் சொல்றான், அதை நான் பண்ணாலுமே வந்து ஹீரோவுக்கு வந்து நான் மேட்ச் ஆக மாட்டேன் அப்படின்ட்டு. அப்பதான் அந்த பக்கம் ஷாவ்லினும் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் 2 பேரும் வந்துருவாங்க. கர்டிடர் சியான், நீங்க வந்து இந்த விஷயத்த ரொம்ப ரொம்ப பிரஸ் பண்றீங்க. அப்பதான் இவர் இங்க இருந்து நாம 2 பேரும் இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து மீட் பண்றோம் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன். நான் தான் வந்து இந்த அலையன்ஸோடைய ஃபர்ஸ்ட் மாஸ்டர். அது மட்டும் கிடையாது, சாங்ஸி ஸ்வாட் சர்க்கிளோட லீடர் மூ குச்சியான் நம்மளுடைய அலையன்ஸை வந்து கருதி இதை வந்து நம்ம பேசி தீர்த்துக்கலாம். அப்பதான் நம்ம ஹீரோ, டேய் கட்டு படிக்காதீங்கடா, எப்போ பார்த்தாலும் அலையன்ஸ் அது லொட்டு லொசுக்கு அப்படின்ட்டு பண்றதெல்லாம் பண்ணிடுவியான். அதுக்கப்புறம் மாட்டிட்டதுக்கு அப்புறம் ஐயோ டிமானிக்கர் லீடர், நம்ம 2 பேரும் அலைஸ், நமக்குள்ள வந்து அலையன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு எதையாவது பேச வேண்டியது. அதை கேட்டோடனே அவங்க ஷாக் ஆயிடுவாங்க. ஐயோ என்னது இது அப்படின்ட்டு. ஆக்சுவலா அந்த இடத்துல வந்து ஹீரோ கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பேசியிருப்பான், ஒரு சில கெட்ட வார்த்தை போட்டு. அதை நான் வந்து அப்படியே டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது. அப்பதான் அங்கிருந்து நம்ம ஹீரோ நவுரியா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய பவர் யூஸ் பண்ணுவான். யூஸ் பண்ணி இவங்க 2 பேருமே வந்து பிரிக்கிறான். இவங்க 2 பேரும் அவன் முன்னாடி வந்து கவர் பண்ணி நிக்கிறாங்க. ஸோ 2 பேருமே வந்து புஷ் பண்றான், எட்ட போங்கடா அப்படின்ட்டு. இவங்களுமே வந்து அதை கொஞ்சம் ரெசிஸ்ட் பண்ணுவாங்க. இவங்க 2 பேரும் என்னடா இது ஒரு பயங்கரமான ட்ரூ எனர்ஜி அப்படின்ட்டு திருப்பி அவங்க 2 பேரும் ஒரு புஷை போட்ட, நாங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து நவர மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி சண்டை போடுவாங்க நம்ம ஹீரோ எதிர்த்து. அப்பதான் நம்ம ஹீரோ, பரவாயில்லையே சூப்பரா நல்லா பண்றீங்களே. அப்பதான் ஹீரோ வந்து கொஞ்சம் கொஞ்சமா அவனுடைய பவரை வந்து இன்க்ரீஸ் பண்ணுவான். இவங்க 2 பேரும் ஐயோ என்னது இது, போக போக இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கர் ஆகுது. நான் வந்து என்னுடைய 10th மாஸ்டரி கியூவை அதை யூஸ் பண்றேன். அப்படி யூஸ் பண்ணியுமே வந்து ஒன்றும் வேலைக்கு ஆக மாட்டேங்குது, ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதா இருக்கு. அப்பதான் உடனே இந்த பக்கம் பெக்கர் செக்ட், எப்படிரா 2 மார்ஷல் மாஸ்டரை வந்து எப்படி புரியல என்னால, அவங்களுடைய ஃபார்ம்லெஸ் எனர்ஜி அதை அவங்க யூஸ் பண்ணியுமே வந்து இவன் அசால்ட்டா புஷ் பண்றானே, இது என்னது இது. அப்பதான் இந்த பக்கம் மெக்கு, ரொம்ப நன்றி மாஸ்டர்களே. அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், மெக்கு என்னால வந்து ரிவர்ஸ் பண்ண முடியல, ஏன்னா அந்த டைம்ல நான் ரொம்ப ரொம்ப வல்னரபிளா இருப்பேன். ஆனா இவங்க 2 பேரும் எனக்கு அந்த டைமை வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ ஐ ஆம் பேக் இன் ஆக்ஷன். டேய் கர்லிடர் சியானு, உன்னோட காடை வந்து நீ கீழே விட்ட, நீ என்ன நினைச்ச நான் உன்னோட வீக்கா இருக்கேன் அப்படின்ட்டு என்னை ஈஸியா போட்டு தலையிலான்னு பாத்தியா, அதான்டா உன்னோட தப்பு, சாவு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஜம்பை போட்டு வருவான். அவனோட லைட்னிங் பவரை யூஸ் பண்றான். ஹீரோ வந்து டக்குன்னு கையில பிடிச்சிருவான், கைன்னு கூட சொல்ல முடியாது, 2 விரல்ல அசால்ட்டா பிடிச்சிருவான். என்னுடைய லைட்டிங் பவர் யூஸ் பண்றேன், இவனுக்கு ஷாக் அடிக்கலையா. அப்பதான் அங்கிறது நம்ம ஹீரோ, சி என்னது இது இவ்வளவு கேவலமா இருக்கு, இதான் லைட்னிங்ன்ற நீ, நான் காட்டுவா உனக்கு ஒரிஜினல் லைட்னிங் கியூ எப்படி இருக்கும் அப்படின்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அவனுடைய லைட்னிங்கை வந்து யூஸ் பண்ணுவான். அது மூலியமா வந்து பயபுல வந்து எலக்ட்ரிக்யூட் செய்யப்படுது. ஷாக்ல வந்து வேக வைக்கிறான் நம்ம ஹீரோவனை. இந்த பக்கம் மெக்கு வந்து கத்துவான், ஐயோ வலிக்குதே ஷாக் அடிக்குது அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பக்கம் மெக்கு வந்து நினைச்சு பார்ப்பான், இவன் வந்து என்ன லைட்னிங் வச்சு அட்டாக் பண்றான், எதனால வந்து இதனால பைபாஸ் பண்ண முடியல, இப்படியே போயிட்டு இருந்தா நான் வந்து இறந்து போயிடுவேன். அதாவது இவனையுமே லைட்னிங் தான் யூஸ் பண்றான், ஹீரோவுமே வந்து லைட்னிங் தான் யூஸ் பண்றான். இவன் என்ன நினைச்சானா ஹீரோ வந்து அட்டாக் பண்ணியிருந்தா அந்த லைட்னிங்கை வந்து இவன் ஒரு கண்டக்டர் மாதிரி இருந்து அதை வந்து அப்படியே பாஸ் பண்ணி அனுப்பிடலான்னு பார்த்தான். இப்போ வந்து முடியல. அப்பதான் நம்ம ஹீரோ, பரவாயில்லையே நல்லா தாக்கு பிடிக்கிற, இதுதான் வந்து டிராகன் டேட்டோட பிளட்டை கன்சியூம் பண்ணதுக்கான எஃபெக்டா. அப்பதான் சுத்தி இருக்கிற மற்ற ப்ளூ அவென் சொசைட்டி மெம்பர்ஸ்லாம் வந்து யோசிச்சு பார்ப்பானுங்க, இவன் வந்து கையில வந்து பிளேடை பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கான், இதுதான் கரெக்டான நேரம், இப்படியே போயிட்டு இருந்தா சொசைட்டி லீடருக்கு வந்து ஆபத்து, அவர் வந்து நம்ம காப்பாத்தி ஆகணும், நம்மளுடைய வருங்கால அந்த கனவுக்காக இப்பவே வந்து இவனை முடிச்சிடலாம், செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அட்டாக் பண்ண போவானுங்க நம்ம ஹீரோவை. நம்ம ஹீரோ டக்குன்னு அவன் பவரை யூஸ் பண்ணி கிராவிட்டி புஷ் அப்படியே அமைக்க வச்சிருவான் கீழே தரையோட தரையா. அப்பதான் உடனே இந்த பக்கம் ஷாவ்லின்னு, இப்படியே போயிட்டு இருந்தா எல்லாருக்குமே ஆபத்து, கத்துவார் இங்க இருந்து, என்னை மன்னிச்சிருங்க கல்ட் லீடர் சியான் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட அட்டாக் ஒன்று போடுவார், அல்டிமேட் அட்டாக் ஷாவ்லின் 72 ஃபைன் ஆர்ட்ஸ் டிராகன் கிளா அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ, நீ வந்து ஷாவ்லினோட மாங்க் அப்படின்னு சொல்லிட்டு போனா போகுதுன்னு இவ்வளோ நேரம் விட்டு வச்சிருந்தேன், நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டியா அப்படின்ட்டு ஹீரோ வந்து அட்டாக் ஒன்று போட்டு விட்டுருவான், ஃபார்ம்லெஸ் வாட் அட்டாக். அப்படி இந்த பக்கம் குத்தி இந்த பக்கம் வந்துடும். மேபி வந்து உயிருக்கு ஆபத்துல நினைக்கிறேன், பட் அந்த பக்கம் ஷோல்டர் இந்த பக்கம் ஷோல்டர் கத்தி குத்தி வெளியே வந்துருச்சு பின்னாடி வழியா. அப்பதான் உடனே இந்த பக்கம் பறந்து போகும்போது நினைச்சு பார்த்துக்கிட்டே பறந்து போவார் நம்மளுடைய மொட்டை மாமா, ஐ மீன் ஷாவ்லின் மாங். ஃபார்ம்லெஸ் வாடா இந்த மாதிரி ஒரு லைட்னிங்கை வந்து எமிட் பண்ணிட்டு இருக்கும் போது எப்படா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரைசைஸான அட்டாக்கை வந்து இவனால பண்ண முடியுது அப்படின்ட்டு பறந்து போய் ஊத்துருவார் கீழே. அப்பதான் இந்த பக்கம் இவரு ஃபர்ஸ்ட்
மாஸ்டர் கிரேட் மாஸ்டர் கேக்கியான் அப்படின்னுட்டு இந்த பக்கம் இருந்து இவரு கத்துவாரு. பட் நோ யூஸ். அப்பதான் வந்து இவரு நினைச்சு பார்ப்பாரு, என்னடா அவன் வந்து அபாட்ரா, ஷாவ்லின் டெம்பிளோட அபாட்டு, ஏதோ தேர்ட் ரேட் வாரியர் மாதிரி தூக்கி போடுறான் டிமானிக்கல் லீடர். இவன் ரொம்ப மோசமான ஆளா இருக்கானே, அப்ப டெஃபினட்டா வந்து இவன் லைஃப் அண்ட் டெத் ரிலம் அதை வந்து ரீச் பண்ணிட்டானோ. இவனை பார்க்கும்போது அப்படியே காம்படேட்டிவ் டிவைன் அவரை பார்க்குற மாதிரி இருக்கு. அதே எனர்ஜி, அதே ஓவர்வெல்மிங்கான ஃபீலிங். அப்பதான் இந்த பக்கம் இவன் வந்து பேரலைஸ் ஆயிடுவான். குவாலிட்டர் மெக்கு. அப்பதான் வந்து இவன் நினைச்சு பார்ப்பான், மெக்கு இப்பவே இங்கிறது நான் தப்பிச்சு ஓடி ஆகணும் என்னுடைய ப்ளூ ஹெவன் சொசைட்டி அதோட ஃபியூச்சருக்காக. ஆனா என்னுடைய பாடி வந்து மூவே ஆக மாட்டேங்குது. அப்பதான் நம்ம ஹீரோ, இப்போதைக்கு உன்னை நான் கட்டி போட்டு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவான். இவன் கத்துவான், இங்க இந்த டிமானிக்கல் லீடர் வெயிட் பண்றான், அவன் பேசி தீர்த்து போண்டா அப்படின்ட்டு இவன் கத்துவான். அதுக்குள்ள வந்து ஹீரோ வந்து அமுச்சு விட்டுருவான் லேசர் பீம் ஸ்வைங் அப்படின்ட்டு. அது என்ன ஆகும்னா, லைக் இவனுடைய கோர் அதை வந்து இந்த பக்கம் ஓட்டையை போட்டு பின்னாடி பக்கம் வந்துடும். அதாவது கோர் வந்து அழிக்கப்பட்டது, ஒடுக்கப்பட்டது. அதாவது இவனுடைய டேண்டே வந்து டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு. இவனுக்கு தெரிஞ்சிடும், ஐயோ போச்சா, கத்துவான் வழியில, ஐயோ என்னுடைய டேண்டேம் போச்சே அப்படின்ட்டு. அப்பதான் நம்ம ஹீரோ வந்து இங்க வந்து நிறைய பேர் வந்து குறுக்க வராங்க. அதனால அப்புறமா வந்து நான் அவங்க கூட பேசிக்கிறேன் தனியா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய கோல்டு கியூவை வந்து யூஸ் பண்ணுவான். இவனுங்கெல்லாம் ஷாக் ஆவானுங்க, என்னது கோல்டு கியூவையா அப்படின்ட்டு. அதை யூஸ் பண்ணி இவனை வந்து ஃப்ரீஸ் பண்ணி வச்சாச்சு ஒரு ஐஸ் பிரிசன்ல. அவனுமே கத்துவான், டே என்னை கொன்னுடுறா இதுக்கு பதிலா அப்படின்ட்டு. பட் நோ யூஸ். ஹீரோ வந்து அழகா ஃப்ரீஸ் பண்ணி ஒரு முட்டை மாதிரி உள்ள வச்சிருவான் இவனை. அப்பதான் ஷாவ்லின் அபாட்டு, டேய் நீ மைக்க மட்டும் ஊழலையாடா அங்கிருந்து நினைச்சு பாப்பாரு, யாரா இவன் என்ன மனுஷனா, எப்படி ஒரு மனுஷனால டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ட்ரூ கியூவை வந்து யூஸ் பண்ண முடியுது, இவன் ஒரு வேலை காம்படேட்டிவ் டிவைன் மாதிரி ரொம்ப மோசமான ஆளோ. எல்லாருமே வந்து ஷாக்ல தான் இருப்பாங்க, என்னடா வந்து இவன் இப்படி பண்றான் அப்படின்ட்டு. அப்பதான் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் மாஸ்டர் நினைச்சு பாப்பாரு, காம்படேட்டிவ் டிவைன் ஈஸ்ட் அவனாவது இந்த சாங்பாய் மவுண்டனை தாண்டி வெளியே வர மாட்டான். ஆனா டிமானிக்கல் லீடர் அவன் வேற. அவன் நினைச்சானா இந்த ஜாங்குல இருக்க பேலன்ஸை ஈஸியா வந்து அவனால பிரேக் பண்ண முடியும். 3 ஃபோர்ஸுக்கு மத்தியில் இருக்கிற அந்த பேலன்ஸ் கொலாப்ஸ் ஆயிடும். அதாவது இம்பீரியல் ஃபேமிலி, அப்புறம் மொரிமலைன்ஸ், டிமானிக்கல்ட். யோ தாத்தா ஆல்ரெடி எல்லாம் முடிஞ்சு, இதுக்கப்புறம் எங்க இருந்து கொலாப்ஸ் ஆகுறது. ஹீரோ வந்து போக்கிமான் கேட்ச் அப்படின்ற மாதிரி ஒரு மார்ஷல் மாஸ்டரா தூக்கி உள்ள போட்டுக்கிறான் கல்ட்டுக்குள்ள. எப்பவோ வந்து பேலன்ஸ் வந்து காலி. ஏன்னா ஹீரோட தாத்தா வந்துட்டாரு, அவரும் மிஸ்டேக் இல்லாம. நம்ம ஹீரோட அப்பா அவருமே வந்து மிஸ்டேக் இல்லாம. இப்ப யாரு, அதான் நம்மளுடைய டான் பைக் ஐயனோட சித்தப்பா ப்ராக்சி பேலஸ் மாஸ்டர், அவனுமே வந்து டாப் 5க்கு ஈக்குவல். அப்புறம் நம்ம ஹீரோடைய மாமனார் வேற இருக்காரு, நாயகன் மீண்டும் வரார் அப்படின்ட்டு. இதெல்லாம் வந்து ஓல்டு ஜென்ரேஷன் பார்த்தா நியூ ஜென்ரேஷன்ல வந்து நம்ம ஹீரோ இருக்கான், அவனுடைய செகண்ட் ஒய்ஃப் நம்ம 3 6 வாட்ரப்பில் ஹீரோடைய மச்சான். லிஸ்ட் பெருசா போயிட்டு இருக்கடா, நீ என்ன காமெடி பண்ணிட்டு இருக்க. கல்ட்டு வந்து எப்பவோ மேல போயிடுச்சு அதோடைய பவர்ல. அப்பதான் வந்து இவர் நினைச்சு பார்த்துட்டு இருப்பாரு, நம்மளுடைய எதிர்காலத்துக்காக இவனை இந்த இடத்துல வந்து இவனை முடிச்சாகணும், இவனை மட்டும் இங்க இருந்து உயிரோட விட்டோம் கதை முடிஞ்சு அப்படின்ற மாதிரி இவர் நினைச்சு பார்ப்பாரு. அப்பதான் வந்து இந்த பக்கம் பெக்கர் செக்ட் வந்து விஸ்பரிங் டெக்னிக்கை போடுவாரு. ஃபர்ஸ்ட் மாஸ்டர் எதுக்காக வந்து இவனை நம்ம கூட்டு போயிட்டு காம்படிட்டிவ் டிவைன் கூட சண்டை போட விடக்கூடாது. அப்பதான் இந்த பக்கம் ஃபர்ஸ்ட் மாஸ்டர், யோ அது வந்து ஒர்க் ஆச்சுன்னா இப்ப ஏன்னா நம்ம இங்க இருக்கிறோம், அதை முன்னாடி நம்ம பண்ணிருக்க மாட்டோமா. அது மட்டும் இல்ல, இவன் வந்து நம்மளுடைய பிளானை மொத்தத்தையும் கேட்டுட்டான். இப்ப வந்து எப்படி அந்த பிளான் வந்து ஒர்க் அவுட் ஆகும். இப்ப வந்து இவரு அவருடைய பவர் யூஸ் பண்ணி பிரேக் ஆவாரு. ஹீரோடைய கண்ட்ரோல் எடுத்து ஹீரோ வந்து ஒரு கிராவிட்டி ஃபீல்டு மாதிரி போட்டு வச்சிருக்கான், சுத்தி ஒரு மாதிரி ஒரு ப்ரெஷர் வந்து கிரியேட் பண்றான். அதுல இருந்து இவர் வந்து அவரே வந்து பிரேக் ஆயிட்டு வெளியே வந்துட்டாரு. அப்பதான் வந்து இவர் சொல்லுவாரு, கல்டிடர்ச்சியான் உன்னால நைஸா வேணா இங்க வர முடிஞ்சிருக்கலாம், நீ நினைக்கிறியா எங்களுடைய முரிமோடைய 500 ஆர்த்தடாக்ஸ் மாஸ்டர் முன்னாடி உன்னால ஈடு கொடுக்க முடியும்ட்டு நீ நினைக்கிறியா அப்படின்ட்டு மேல ஒரு அப்பர் கட் பஞ்ச் விடுவாரா. டென்ட் வந்து உடச்சிக்கிட்டு போயிடும் மேல. இப்போ வந்து இவங்க டென்ட்டுக்குள்ள இருக்காங்க. டென்ட் வந்து இப்ப காலி. இப்ப வந்து விசிபிளா எல்லாருக்கும் தெரியும் ஹீரோ வந்து உள்ள இருக்கிறது. எல்லாரும் ஷாக் ஆவானுங்க, டேய் அது டிமானிக்கல் லீடர் தானே, அவன் என்னடா பண்றான் இங்க, சுத்தி நிக்க வச்சு இந்த கார்டுல இங்க. நாம வந்து ஏதோ சத்தம் கேக்குதுன்னு வந்தோம் டென்ட்டுக்கு, ஆனா இங்க வந்தா இவன் இருக்கான். அப்பதான் அவர் அங்கிருந்து கத்துவாரு, டேய் மார்ஷல் ஆர்டிஸ்ட் ஆஃப் த ஆர்த்தடாக்ஸ் முரிமலைன்ஸ், என்னுடைய வார்த்தைக்கு கட்டுப்பட்டு இதோ உங்க முன்னாடி இருக்கான டிமானிக்கல் லீடர், அவன் வந்து நம்ம கேம்புக்குள்ள அத்துமீறி உள்ள வந்திருக்கான். நீங்க எல்லாம் அப்படியே வந்து அவன் பண்றத உக்காந்து பார்க்க
தாக்க போறீங்களா? இல்ல சார், நாங்க வந்து அவனை எதிர்த்து சண்டை போடுவோம், எல்லாருமே வந்து ஃபைட் பண்ண ரெடி ஆயிடுவாங்க, நம்ம ஹீரோ வந்து சுத்து போடுறாங்க. அப்பனா இதுதான் உங்களுடைய முடிவு. அப்போதான் இந்த பக்கம் ஸ்டார்ட் ஆகி இவங்க வந்து நினச்சி பார்ப்பாங்க, என்னது இது, இவன் வந்து கொஞ்சம் கூட ஒரே பண்ண மாட்டானே, இவனை சுற்றி திட்ட 5000 மார்ஷல் ஆர்டிஸ்ட் இவனோட எனிமி சுத்து போட்டா அசால்ட்டாக நிற்கிறான், எந்த ஒரு பயமும் இல்லாமல். கண்டிப்பாக வந்து இவன் தைரியசாலி தான், டிமானிக்கல் லீடராக இருக்கானே, கண்டிப்பாக வந்து இந்த அளவுக்காவது அவன் இருக்கணும். அப்போதான் இவர் இங்கிருந்து, கேர்லி டச்சியோன், நாம் கொஞ்சம் ஃப்ராங்காக பேசலாம், நான் வந்து உங்க கூட சண்டை போட நான் விரும்பலை, நாங்கள் வந்து ரொம்ப கவலைப்படுறோம், ஆல்ரெடி வந்து உங்ககிட்ட ஒரு எசன்ஸ் ஸ்கோர் வந்து இருக்கு, அது வந்து எங்களுக்கு தெரியும், இப்போ திருப்பி இன்னொரு எசன்ஸ் ஸ்கோரை வந்து நீங்கள் எடுத்தீங்கன்னா அது கொஞ்சம் ஒரு மாதிரி தப்பாக இருக்கு, நாம் வந்து அலைஸு, அதனால நீங்கள் வந்து ப்ராமிஸ் பண்ணுங்க இந்த எசன்ஸ் ஸ்கோரை வந்து தேடி வரமாட்டேன் அப்படின்ட்டு, நாங்களும் எங்களோட வெப்பன்ஸ் வந்து கீழே போட்டுடுறோம், அப்படி இல்லை சண்டை போடலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல, எங்களோட உயிர் போனாலும் பரவாயில்ல, எங்களோட உயிரை பணைய வச்சு உங்க கூட நாங்கள் சண்டை போடுவோம், மித்திகல் கிரீச்சரோடைய எசன்ஸ் ஸ்கோரை கைவிடுறதா, அப்படி இல்லைன்னா அலையன்ஸ் கூட இருக்கிற அமைதியை கைவிடுறதா சொல்லுங்க நீங்களே, சாய்ஸ் இஸ் யூஎஸ் அப்படின்ட்டு அவரு சொல்ல, அப்பதான் வந்து இவரு ஷாக் ஆவாரு. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோ வந்து அவனுடைய கையில வந்து ஸ்வாடாராவை கொண்டு வந்து ஒரு ஸ்லாஷை போட்டான், ஒரு அட்டாக்கு, இவர் வந்து கீழே குனிஞ்சிட்டாரு, தப்பிச்சிட்டாரு. ஆனா இவரு பின்னாடி இருந்தாங்கல்ல, அவங்களாம் வந்து கீழே குனியல, அதனால ஒரு கிளீன் கட்டு, எல்லாரும் 2 துண்டா போயிட்டானுங்க, இடுப்பு தனியா கால் தனியா. அப்பதான் இவரு இங்க இருந்து, சே நீங்க நிஜமாலே சண்டை தான் போடணுமா அப்படின்ட்டு இவர் திரும்புவாரா, அப்பதான் ஹீரோ வந்து வந்துருவான் கிட்ட அட்டாக் பண்ண, அதை வந்து இவர் சென்ஸ் பண்ணி இவர் டக்குன்னு இவரோட அட்டாக் ஒன்று போட்டு பின்னாடி வருவாரு, கொஞ்சம் டிஸ்டன்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாரு. அப்போ வந்து நம்ம ஹீரோ இருக்க மாட்டான் முன்னாடி, அப்பதான் இவர் வந்து ஷாக் ஆயிடுவாரு, எங்கடா போனா இவன் அப்படின்ட்டு. அப்பதான் ஹீரோ அங்க இந்த மாதிரி இருந்து இவர் முன்னாடி வந்து கழுத்தை பிடிச்சிருவான், இவர் உடனே ஹெல்ப் மீ ஹெல்ப் அப்படின்ட்டு இவர் வந்து கக்கிட்டு இருப்பாரு, ஏன்னா கழுத்தை பிடிச்சினால. அப்படி என்னதான் வந்து ஹீரோ வந்து இவருடைய கழுத்தை பிடிச்சிருந்தாலுமே டக்குன்னு கத்தி எடுத்து கையில சுத்தி குத்த வருவாரு வயிற்றுல. அப்பதான் நம்ம ஹீரோ அந்த கத்தியை பிடிச்சிட்டு இந்த அலையன்ஸு அந்த அலையன்ஸு அலைஸு லோட்டு லோசுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்து உடச்சிருவான் கையை, லைக் அந்த கத்தியால வந்து குத்த வந்துருப்பார்ல, அந்த கையை வந்து உடச்சிருவான், அமுக்கி பிடிச்சிருவான், உள்ள எலும்புனா நொறுங்கிடும். என்ன பெரிய அலையன்ஸு, சும்மா எப்ப பார்த்தாலும் நொய்யின்னுட்டு எனக்கு வெறுப்பாயிடுச்சு, சும்மா உங்களுடைய அலையன்ஸ் புராணத்தை கேட்டு எனக்கு வெறுப்பாயிடுச்சு அப்படின்னுட்டு ஹீரோ வந்து பிடிச்சி அமுக்கி வச்சிருவான் கீழே தரையோட தரையா ஃபர்ஸ்ட் மாஸ்டர்.